வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கான இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது லேட்டஸ்டான தமிழ் சினிமா அப்டேட்ஸ். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மியூசிக்கல் அப்டேட். கவின் மற்றும் நயன்தாரா காம்போல உருவாகிற இந்த படத்திலிருந்து கண்ணகுழியான்னு ஒரு நியூ சாங் ஏப்ரல் 21க்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்றது ஜென் மார்டின். இந்த சாங் ரிலீஸ் மூவி ப்ரமோஷனுக்கு ஒரு முக்கியமான ஸ்டெப். ஏன்னா இந்த படம் மே மாசத்துல தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக திட்டமிடப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது ஜிவி பிரகாஷ் குமார் அவரோட நெக்ஸ்ட் ஃபிலிம் அனௌன்ஸ்மெண்ட் பற்றிய லேட்டஸ்ட் அப்டேட். இந்த ப்ராஜெக்ட் ஒஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணப்பட்டதோட போஸ்டரும் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த போஸ்டர்ல ஹீரோயின் ஒரு முஸ்லீம் லுக்ல இருக்காங்க. அதுவே ஸ்டோரிக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இருக்கும்னு ஹிண்ட் கொடுக்குது. இந்த படத்துல ஜிவி பிரகாஷ் ஒரு கிரிக்கெட்டர் ரோல்ல நடிக்க போறாரு. அதாவது ஸ்போர்ட்ஸ் பேஸ்ட் பிளஸ் இமோஷனல் எலிமெண்ட்ஸ் மிக்ஸ் ஆன ஸ்டோரியா இருக்க வாய்ப்பு அதிகம். இந்த படத்தை டைரக்ட் பண்றது ஹரிஹரன் ராம். இவர் முன்னாடி ஜோ படம் டைரக்ட் பண்ணியவர். அந்த படம் நல்ல ரெஸ்பான்ஸ் வாங்கியிருந்தனால இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கு. இந்த படத்துல ஹீரோயினா நடிக்கிறது மாளவிகா மனோஜ். அடுத்து நம்ம பார்க்க போறது தலைவர் 173 பற்றிய பிக் அப்டேட். ரஜினிகாந்தோட நெக்ஸ்ட் ஃபிலிம் பற்றி இருந்த கன்ஃபியூஷன் இப்போ ஆல்மோஸ்ட் கிளியர் ஆயிடுச்சு. சிபி சக்கரவர்த்தி இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ஒஃபிஷியலா ஸ்டெப் அவே பண்ணிட்டாரு. இப்போ இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறவரு அஸ்வத் மாரிமுத்து. இந்த ப்ராஜெக்ட் இப்போ 99% கன்ஃபார்ம் ஸ்டேஜ்ல இருக்குது. இவர் முன்னாடி சிலம்பரசன் டிஆர் கூட ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்ணியிருந்தாரு. ஆனா அந்த ப்ராஜெக்ட் டிலே ஆனதால அவர் இப்போ ரஜினிகாந்த் ப்ராஜெக்ட்க்கு ஷிஃப்ட் ஆகிட்டாரு. ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா அஸ்வத் மாரிமுத்து ஆல்ரெடி ரஜினி சாருக்கு ஸ்டோரி நரேட் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்டோரி அவருக்கு பிடிச்சிருக்கு. அதனால பிரிலிமினரி ஒர்க்ஸ் கூட ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது மட்டும் இல்ல, இந்த ப்ராஜெக்ட் ஒரிஜினலி ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் பேனர்ல எஸ்டிஆர் ப்ராஜெக்டா இருந்தது. ஆனா இப்போ அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவருக்கு என்ஓசி கொடுத்து ரஜினிகாந்த் ப்ராஜெக்ட் டைரக்ட் பண்ண ப்ரொசீட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது மாரி செல்வராஜ் அவரோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பற்றிய அப்டேட். பரியேறும் பெருமாள் காம்போ மீண்டும் வருமான்ற கேள்விக்கு இப்போ ஒரு ஸ்ட்ராங் ஹிண்ட் வந்திருக்கு. லேட்டஸ்ட் தகவல் படி மாரி செல்வராஜ் ஃபர்ஸ்ட் தனுஷ் கூட ஒரு பிக் பட்ஜெட் ப்ராஜெக்ட் பிளான் பண்ணியிருந்தாரு. அந்த ப்ராஜெக்ட்டுக்கான இனிஷியல் ஒர்க்ஸ் கூட ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா இப்போ தனுஷ் பேக் டு பேக் ப்ராஜெக்ட்ஸ்ல ரொம்ப பிஸியா இருக்கிறதால இந்த காம்போ உடனே நடக்க வாய்ப்பு குறைவுன்னு சொல்லப்படுது. அதனால மாரி செல்வராஜ் அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஹீரோ கதிர் கூட மறுபடியும் கொலாபரேட் பண்ண வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதாவது பரியேறும் பெருமாள் காம்போ திரும்ப வர சான்ஸ் இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.